பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியனுடைய நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலைகளிலே மீண்டுமாக உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை தேடி வரவும், உம்மை ஆராதிக்கவும், உம்மை தொழுது கொள்ளவும் கர்த்தர் கொடுத்த இந்த கிருபை நேரத்திற்காய் ஆண்டவரை உம்மை துதிக்கின்றோம். இப்போது உம்முடைய தெய்வீக மகிமைகளை சூழ்ந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்மை ஆராதிக்கும் போது எங்கள் மத்தியிலே கடந்து வரக்கூடிய தேவன், உம்முடைய வார்த்தையினாலே எங்களை திடப்படுத்தி ஆசீர்வதிக்கக்கூடிய தேவன், இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய பிள்ளைகள் ஆயத்தத்தோடு காத்திருக்கும் போது உம்முடைய மகிமை ஒவ்வொருவர் மீதும் வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் யாவரும் ஆண்டுடைய நாமத்திற்கு புகழ்ச்சி உண்டாக கீர்த்தனையிலே 48வது கீர்த்தனையுடைய 3 கவிகளை யாவரும் சேர்ந்து பாடுவோம். 48வது கீர்த்தனை. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமதாவியோடும் இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. சர்வ வல்லமையும் இரக்கமுள்ள கடவுளே, உம்முடைய கிருபையுள்ள வரத்தின் காரணமாக உம்முடைய அடியார் உமக்கு உண்மையும் உத்தமமான ஊழியம் செய்து வருகிறார்கள். நாங்கள் உமது வாக்கு தத்தங்களின் பயனை பெறுவதற்கு யாதொரு தடையுமின்றி முன்னேறி செல்ல கிருபை செய்திருள வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்தாவியோடும் என்றென்றைக்கும் ஜீவித்த அரசாளுகின்ற எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின்வருகின்ற 12ஆம் ஞாயிற்றுக்கிழமையாக இந்த நாளுக்கென்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சுவிசேஷ பகுதியை வாசிக்க கேட்போம். அது மார்க்கு எழுதிய நற்செய்தி நூல் 7வது அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 37வது வசனம் உடைய. மார்க்கு 7:31 37 வசனங்கள். இயேசு தீருவின் எல்லைகளை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்போலியின் எல்லைகளை கடந்து கலிலேயா கடல் அருகே வந்தார். அங்கே கொன்னை வாயனான ஒரு செவிடனை அவரிடம் கொண்டு வந்து அவர் தமது கைகளை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தமது விரல்களை அவன் காதுகளில் இட்டு உமிழ்ந்து
அவன் நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறவுண்டு போ என்று அர்த்தமாம். அவன் செவிகள் திறவுண்டன. உடனே அவன் நாவின் கட்டு அவிழ்ந்தது. அவன் செவையாய் பேசினான். அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணி, இவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்திருக்கிறார், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் செய்கிறார்கள் என்று சொல்லி மிகவும் அதிகமாய் பிரமித்தார்கள் என்பதே. பராபரனுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். நாம் அகில உலகமெங்கிலும் உள்ள திருச்சபையோடு ஐக்கியப்பட்டவர்களாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக யாவரும் பயபக்தியோடு நாம் அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்தாவினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னி மரியாளிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி எல்லாம் அல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோருக்கும் மரித்தோருக்கும் நியாய தீர்ப்பளிக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்திலே நாம் ஒவ்வொருவரும் நம் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்க ஆண்டவர் தாமே நமக்கு துணை செய்வாராக. ஆமீன். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெறுவதாக. ஆமீன். கிறிஸ்துவில் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, திருத்துவ பண்டிகைக்கு பின்பதாக வரக்கூடிய 12வது ஞாயிற்றுக்கிழமையாக இந்த நாளிலே நாம் ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே நம்முடைய திருச்சபையின் மூலமாக தியான பகுதியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேத வசனம், அது பரிசுத்த மார்க்கு எழுதிய நற்செய்தி நூல் 7வது அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 35வது வசனம் முடிய இந்த பகுதியை சற்று நேரத்திற்கு முன்பு சுவிசேஷ பகுதியாக வாசித்த பொழுது நீங்கள் கவனமாக கவனித்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகின்றேன். இந்த பகுதியை உடைய வேதாகமத்திலே எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பகுதியில ஆண்டவராகிய இயேசு செய்த ஒரு அற்புதத்தை நாம் பார்க்கின்றோம். எப்பத்தா என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை கொண்டு வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்களில அவர் சென்ற இடங்களிலெல்லாம் தன்னுடைய வல்லமையை ஆண்டவர் வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார். அவருடைய பேச்சிலே அற்புதம், அவருடைய செய்கைகளிலே அற்புதம், அவருடைய வார்த்தைகளிலே அற்புதம், அவருடைய ஒவ்வொரு அசைவிலும் அற்புதம் நடைபெற்றது என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். ஆண்டவராகிய இயேசுவை தேடி நம்பி வந்த ஒருவரையும் ஆண்டவர் கைவிடவில்லை. அவர் தன்னுடைய கரங்களினாலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்து கொண்டே இருந்தார் என்று சொல்லி நாம் சுவிசேஷங்களை வாசிக்கும் போது அறிந்து கொள்கின்றோம். தேவையிலே உள்ளவர்கள் அவரை நோக்கி ஓடி வந்தார்கள். கவலைகளினாலும் கண்ணீரினாலும் சூழப்பட்டவர்கள், பாவிகள், பலவிதமான வியாதியிலே உள்ளவர்கள், குஷ்டரோகிகள், திமிர்வாதக்காரர்கள், குருடர்கள், செவிடர்கள், சப்பானிகள், பேச முடியாதவர்கள், பலவிதமான உடல் ஊனமுற்றவர்கள் அவரை நோக்கி ஓடி வந்தார்கள். இயேசு தன்னை தேடி வந்த ஒவ்வொருவரையும் உடனுக்குடன் அவர்களை சொஸ்தமாக்கி அவர்களை சுகமாக்கி சந்தோஷத்தோடு அனுப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 38வது வசனம் சொல்கிறது, ஆண்டவராகிய இயேசு என்ன செய்தார்? ஊழியத்தில அவர் சகல ஜனங்களுக்கும் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்கள் மாத்திரமல்ல, தன்னை தேடி யார் யார் வந்தார்களோ எல்லாருக்கும், சகல மனிதருக்கும் நன்மை செய்கின்ற ஆண்டவராக அவர் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒவ்வொரு அசைவும் பல பாடங்களை நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது. அவருடைய வார்த்தைகளாக இருக்கலாம், அவருடைய பிரசங்கங்களாக இருக்கலாம்,
அவர் சொன்ன உதாரணங்களாக இருக்கலாம், ஊமை கதைகளாக இருக்கலாம், அவர் செய்த அற்புதங்கள், இவற்றின் மூலமாக கூட பல பாடங்களை நமக்கு கற்றுத்தந்து இந்த உலக வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுத்தருகின்றார். எனக்கு அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்ற இந்த தியான பகுதியிலே நாம் பார்க்கும்போது 32வது வசனம், மார்க் 7வது அதிகாரம் 32வது வசனத்துல நாம் பார்க்கின்றோம். கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அற்புதம் செய்து அவனை விடுவித்து அவனை சுகமாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இது ஒரு அற்புதம் அல்லது ஒரு சம்பவம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இதை ஒரு சம்பவமாக மாத்திரம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இயேசு செய்த பல அற்புதங்களில் இதுவும் ஒன்று என்று சொல்லி இதை ஒரு சாதாரணமான விஷயமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இயேசு இந்த அற்புதத்தின் வாயிலாக பல உண்மைகளை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்றார், பல உண்மைகளை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். இந்த சம்பவத்தை நீங்கள் சற்று ஆராய்ந்து யோசித்து பார்க்கும்போது நாம் பார்க்கின்றோம். மார்க் 7:32 அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அந்த கொன்னை வாயினுடைய செவிடனை ஒரு சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மீது வைக்கும்படி இயேசுவிடம் கேட்டுக்கொள்கின்றார்கள். பொதுவாக நாம் பார்க்கும்போது ஒரு ஊர்ல ஒரு கொன்னை வாயுடைய ஒரு செவிடன் ஒருவன் இருந்தால் மக்கள் என்ன நினைப்பார்கள்? யார் அவனை ஒரு மனிதனாகவே மதிக்க மாட்டாங்க. அவனுடைய தலைவிதி அப்படி, அவன் எப்படி பிறந்துட்டான் என்று சொல்லி அவனை குறித்து யாரும் அக்கறைப்பட மாட்டாங்க. அவன் ஒரு கைவிடப்பட்டவனாக, புறக்கணிக்கப்பட்டவனாகத்தான் அவனை பார்ப்பார்கள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அதான் இன்றைக்கு உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம். இங்கு கொன்னை வாயினுடைய செவிடன் அப்படின்னா நம்ம பார்க்கும்போது அவனால் பேச முடியாது, வாய் அப்படியே கொஞ்சம் நெளிஞ்சி ஒரு மன வளர்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலையில வாய் இழுத்து கொண்டிருக்கக்கூடிய, பேச முடியாத ஒரு சூழ்நிலை. அதே நேரத்தில் காதும் அவனுக்கு கேட்காது, செவிடனாக அவர் இருந்தார். இந்த மனிதனுக்கு பாருங்க எவ்வளவு ஒரு காம்ப்ளிகேஷன், பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். ஆனால் இப்படிப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய அந்த மனிதனை ஒரு சிலர் ஒரு நம்பிக்கையோடு, ஒரு விசுவாசத்தோடு இயேசுவின் இடத்திலே கூட்டிக் கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். இங்கு இந்த மனிதனை கூட்டிக் கொண்டு இயேசுவிடம் வந்தவர்களே, அவர்களை நாம் முதலில் கவனிக்க வேண்டும். அவர்களுடைய நடவடிக்கை தான் உங்கள் அற்புதத்தை ஆண்டவர் செய்ய வைத்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் இயேசுனுடைய வல்லமைகளை, ஆண்டவராக இயேசுனுடைய அதிகாரத்தை அவர்கள் அறிந்தவர்களாக இருந்திருக்கணும். ஆகவே தான் அவர்கள் இந்த காரியத்திலே இறங்குகின்றதை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? 32வது வசனத்துல கொன்னை வாயுடைய செவிடனை இயேசுவிடம் கொண்டு வந்து அவர் தமது கைகளை அவன் மீது வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய தொழுதலிலே ஒரு அற்புதம் உண்டு என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை, ஒரு மிகப்பெரிய ஒரு விசுவாசம் அவனை அழைத்து கொண்டு வந்தவர்கள் இடத்திலே இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். இயேசுனுடைய கரங்கள் ஒரு வல்லமை உள்ளது. அது ஒரு அன்பின் கரங்கள், அது ஒரு அரவணைக்கும் கரங்கள், அது ஒரு ஆறுதலின் கரங்கள், அது நம்மை தேற்றும் கரங்கள், அதை ஆசீர்வதிக்கும் கரங்கள், அது குணமாக்கக்கூடிய கரங்கள் என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். இவர்கள் ஏன் இயேசுவை தேடி வந்து அவன் மீது கரத்தை வைக்க வேண்டுகிறார்கள் என்று நாம் யோசித்து பார்க்கும்போது 2 காரியம் புலப்படுகிறது. முதலாவது என்னன்னு சொன்னா, முதலாவது இவர்கள் இயேசுனுடைய தொடுதலிலே வல்லமை உண்டு, அற்புதம் உண்டு என்பதை இவர்கள் முன்பதாக அறிந்திருக்க வேண்டும். இயேசு செய்த பல அற்புதங்களை அவர்கள் முன்கூட்டியே அவர்கள் பார்த்திருக்கலாம், அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம், அல்லது அதை குறித்து அனைவரும் சொல்ல அவர்கள் கேட்டிருக்கலாம். ஆகவே இயேசுனுடைய தொடுதல் ஒரு அற்புதம் உள்ளது என்பதை அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். அடுத்தது நாம் பார்க்கும்போது இவர்தான் மேசியா என்று சொல்லி அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த நம்பிக்கை அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை அவர்களுக்குள்ளாக வைத்திருந்தது. ஆண்டவராகிய இயேசு இவர்தான் மேசியா, அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அது நடைபெறும் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் அவர்களுக்குள்ளாக இருந்தது. இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் என்ன? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம் 4வது வசனத்துல
மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார் என்று சொல்லி அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மேசியாவாக வரக்கூடியவர் அவர் என்ன செய்கின்றார்? நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அடுத்த வசனத்தினுடைய பிற்பகுதியில அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமாகின்றோம். ஆக நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர், நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர், அவருடைய தழும்புகளினாலே நம்மை குணமாக்கக்கூடியவர் இவர் என்கின்ற ஒரு காரியம். அதை இவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். ஒரு நாள் இவர் கல்வாரி சிலுவிலே அறையப்பட போகின்றார். அந்த தழும்புகளினாலே இந்த உலகம் முழுமைக்கும் மீட்பு விடுதலை கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ளாக இருந்திருக்க வேண்டும். இத்தகைய ஒரு நம்பிக்கை, இத்தகைய ஒரு விசுவாசம் தான் இந்த மனிதனை, இந்த கொண்டை வாயினுடைய செவிடனை நாம் எப்படியாவது அழைத்து கொண்டு போய்விட்டால் இந்த புறக்கணிக்கப்பட்ட இந்த மனிதனுக்கு, எல்லாராலும் கைவிடப்பட்ட இந்த மனிதனுக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடக்கும் என்கின்ற ஒரு விருப்பம் அந்த மனிதர்களுக்குள்ளாக இருந்தது. ஆகவே இந்த ஒரு நம்பிக்கை தான், இந்த விசுவாசம் தான் இயேசுவை அற்புதம் செய்யும்படியாக தூண்டியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த விசுவாசம் தான் அதற்கு காரணமாக இருந்தது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த சம்பவத்திற்கு நாம் வருவோம். இந்த சம்பவத்திற்கு ஆண்டவராக இயேசு அவனை குணமாக்குகிறார். அதுல இயேசுனுடைய ஒவ்வொரு அசைவும் பலவிதமான போதனைகளை நமக்கு கற்றுத்தருகிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு ஆண்டவர் இயேசு ஒரு அற்புதத்தை செய்தார், அவன் சுகமானா, அதோட கதை முடிஞ்சிருது இல்லை. அதுல நடைபெறக்கூடிய ஒவ்வொரு அசைவும் பல பாடங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. அதனால் நாம் புரிந்து கொள்வது என்ன? இதைதான் நாம் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். 33வது வசனத்துல அந்த மனிதனை அவர்கள் கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். அடுத்தது என்ன நடக்குது? 33வது வசனத்துல இயேசு அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய், இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இயேசு கூட்டமா இருக்கிறாங்க, ஆனால் இயேசு அந்த கொண்டை வாயினுடைய அந்த செவிடனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இது ஏன், எதற்காக என்று சொல்லி நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அதனுடைய அர்த்தத்தை நாம் ஒரு சற்று யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சில நேரங்கள்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் நம்மை பிரித்தெடுக்கின்றார், நம்மை தெரிந்தெடுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் ஒரு குடும்பமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாமே, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காட்டுகின்ற தேசத்திற்கு வா என்று சொல்லி அவரை பிரித்தெடுக்கும்படியான ஒரு நிலையை ஆண்டவர் உருவாக்கினார். அதற்கு கீழ்ப்படிந்த பொழுதுதான் உன்னை நான் பெரிய ஜாதியாக மாற்றுவேன் என்று சொல்லி ஒரு ஜாதிகளுக்கு தகப்பனாக ஆபிரகாமை ஆண்டவர் வைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இடைப்படுகிறவர். ஆகவே நம்மை பிரித்தெடுத்து அற்புதங்களை செய்யக்கூடிய ஆண்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது என்ன நடக்கிறது? அடுத்தது ஆண்டவர் என்ன செய்கின்றார்? தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய செயலை பாருங்க. அவரை தனியா அழைச்சு விட்டு போய் அவனுடைய காதுகள்ல தன்னுடைய விரல்களை வைத்து அதற்கு பிறகு அவனுடைய நாவை ஆண்டவர் தொட்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இவனோ ஒரு கொன்னை வாயுடைய ஒரு செவிடன். அப்ப ஒரு மன வளர்ச்சி இல்லாத ஒரு நிலையில அவனை தொடுவதற்கே கூட அருவருப்பான ஒரு சூழ்நிலை தான். இப்ப டாக்டர்ஸ் எல்லாம் போனா நாக்க தொடுறதுனா கூட உடனே என்ன செஞ்சிருவாங்க? உடனே ஒரு கிளவுஸ் மாட்டிக்குவாங்க. இப்பெல்லாம் மாஸ்க் போட்டுக்கிறாங்க. போட்டுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு தான் அவனை தொடுவார். நாக்க தொடுவது என்பது ஒரு அருவருப்பான ஒரு காரியமாக அவர்கள் யோசிப்பார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு என்ன செய்கின்றார்? அவனை கூப்பிட்டு அவனுடைய காதுகளிலே தன்னுடைய விரலை இட்டு அதற்கு பிறகு அவனை தொட்டு அவனை ஆசீர்வதிக்கக்கூடிய, தொட்டு விடுதலை பண்ணக்கூடிய ஒரு காரியம். அவருடைய நாவை தொடுகின்றார். அடுத்ததாக என்ன நடக்கிறது? 34வது வசனத்துல வானத்தை அண்ணார்ந்து பார்த்து அவனை அழைத்து அவனுடைய காதுகளிலே தன்னுடைய விரலை இட்டு உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு, அடுத்தது 34வது வசனத்துல வானத்தை அண்ணாந்து பார்த்து. வேதாகமத்தில் நாம் பார்க்கும் போது
பல இடங்களிலே நாம் பார்க்கின்றோம். எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் வானத்தை நோக்கி பார்த்தாரோ அப்பொழுது ஒரு அதிசயம் நடக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். திரளான ஜனங்கள் கூடியிருக்கும் போது அவர்களை ஆண்டவர் போஷிக்க விரும்பினார். அப்ப என்ன நடக்கிறது? அங்கு இருந்த 5 அப்பம் 2 மீன் இதுதான் கிடைச்சது. அதை வாங்கி ஆண்டவர் ஸ்தோத்தரித்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்தரித்து அதை கொடுக்கின்றார். ஒரு பெருகும் அற்புதம் அங்கு கலந்து வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மார்க்கு 6வது அதிகாரம் 41வது வசனத்துல அதை நாம் பார்க்கின்றோம். வானத்தை அண்ணாந்து பார்த்து அங்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். ஒரு பெருகக்கூடிய அற்புதம் அங்கு கலந்து வருகின்றது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு உலகத்தை நாம் பார்த்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளவே முடியாது. என்றைக்கு நாம் வானத்தை நோக்கி பார்க்கின்றோமோ, ஆண்டவரை நோக்கி பார்க்கின்றோமோ, அப்பொழுதுதான் ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆகவே தான் சங்கீதக்காரனாகி தாவீது 121வது சங்கீதத்திலே அவர் சொல்லும் போது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்ப எனக்கு உதவி, எனக்கு ஆசீர்வாதங்கள், எனக்கு நன்மைகள் எங்கிருந்து கிடைக்கும்? நான் எப்பொழுதெல்லாம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய அந்த வானத்தை நோக்கி பார்க்கின்றேனோ, எப்போது நான் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்றேனோ அப்பொழுதுதான் ஆசீர்வாதங்கள் வரும் என்று சொல்லி அவர் உணர்ந்து கொள்கின்றார். ஆகவே தான் 34வது சங்கீதம் 5வது வசனத்துல அவர்கள் அவரை பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இங்கு ஆண்டவராகிய இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து தன்னுடைய அற்புதத்தை அவர் செய்கின்றார். அடுத்தது நாம் பார்க்கும்போது 34வது வசனத்துல வானத்தை அண்ணாந்து பார்த்து அடுத்தது என்ன? பெருமூச்சு விட்டு, பெருமூச்சு விட்டு, சை என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், சை என்று. பொதுவாக நாம் என்ன செய்கின்றோம்? இந்த உலகத்துல மூச்சு விட்டு கொண்டுதான் இருக்கிறோம். ஆண்டவர் மனிதனை உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவாக மாறினான். அதிலிருந்து மனிதன் சுவாசிக்க அவன் பழகி கொண்டான். நாமும் சுவாசித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். நார்மல் பிரீத் என்று நமக்கு உண்டு. நாம தூங்கினாலும் சரி, நம்ம என்ன வேலை செஞ்சாலும், நம்ம நினைச்சாலும் நினைக்கலைனாலும் நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம். காற்று உள்ளே வாங்கி கொண்டிருக்கிறோம், மீண்டுமாக உள்ள இருந்து வெளிக்காற்று, உள்காற்று வெளியே வந்து கொண்டே இருக்கிறது. அது நாம் அறியாமல கூட செய்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு நார்மல் பிரீத் என்று நாம் சொல்லுகின்றோம். நமக்கு அறியாம கூட அதை நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த பெருமூச்சு எப்பொழுது வரும்? இங்கு ஆண்டவராகிய இயேசு அந்த மனிதனை சுகமாக்கும் போது பெருமூச்சு விட்டு சுகமாக்குகின்றார். இந்த பெருமூச்சு எப்பொழுது வரும் என்று நாம் பார்க்கும்போது, ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை நமக்கு வரும்போது, அல்லது ஒரு வேதனை, அல்லது ஒரு பலவீனம், ஒரு கடினமான வேலை, அல்லது படிக்கட்டுல ரொம்ப தூரம் மேல ஏறும் போது, அல்லது ஓட்டப்பந்தயத்தில் ஓடி முடிச்சது பிறகு, அல்லது மனத்தளவில் நாம் பாதிக்கப்படும் போது, அடுத்தது என்ன செய்ய போறோம், அதை எப்படி செய்ய போறோம் என்கின்ற ஒரு படபடப்பு, ஒரு பதட்டம் நமக்குள்ளாக வரும்போது நம்முடைய உடலுக்கு ஆக்சிஜன் அதிகமாக தேவைப்படுகிறது. அப்படி நம்முடைய உடலுக்கு ஆக்சிஜன் அதிகமாக தேவைப்படும் போதுதான் நாம் மூச்சை இழுத்து ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். சமீப காலமாக டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க? நீங்க அதிகமாக நல்லா சுவாசிக்கணும், ஆக்சிஜனை அதிகமாக உள்ளே ஏற்றுக்கொள்ள வேண்டும், மூச்சை இழுத்து இழுத்து விடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆக்சாமீட்டர் என்று சொல்லி ஒரு மிஷின், அதை எல்லாரும் வாங்கிக்கன்னு சொல்றாங்க. அதை வாங்கி நம்ம விரல்ல வச்சோம்னா அது இருக்கணும், 95க்கு கீழே குறையக்கூடாது. ஆகவே அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல காரியங்கள் எல்லாம் நமக்கு சொல்லுகின்றார்கள். ஆகவே அதை நாம் சரி செய்து கொள்ள மூச்சை சரியாக நாம் இழுத்து விட வேண்டும். பெருமூச்சு அப்படின்னா ஆக்சிஜன் அதிகமாக நாம் உள்ளே இழுக்கின்றோம். இந்த ஆக்சிஜன் நம்முடைய உடலுக்குள்ள போகுதுன்னு வச்சுங்க, அது அப்படியே இருந்துடாது, உடனடியாக ஒரு ரியாக்ஷன் வரும். அது என்ன ரியாக்ஷன்? என்னைக்கு ஆக்சிஜன் உள்ள அதிகமாக போகுதோ உடனடியாக உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு உடனடியாக அது வெளியேற்றப்படும். இதுதான் அதனுடைய ரகசியமாக அது இருக்கின்றது. ஆகவே ஆண்டவராகி தேவன் இந்த மனிதனை சுகமாக்கும் போது ஒரு வேதனையோடு ஆண்டவர் அவர் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். அவருடைய உள்ளத்திலே எழும்புகின்ற ஒரு பெரிய ஒரு மனதுருக்கம், ஐயோ இந்த மனிதன் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறான், இப்படிப்பட்ட பாடுகளில் இருந்து இவனை விடுவிக்க வேண்டுமே என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் பெருமூச்சோடு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டுதல் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே,
நம்முடைய ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்காகவும் பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்யக்கூடியவர் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஏதோ அந்த மனுஷனுக்காக மாத்திரம் அல்ல, நம் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவராகிய தேவன் அவர் பெருமூச்சோடு அவர் நமக்காக வேண்டுதல் செய்கின்றார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. எங்க? ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 26வது வசனத்துடைய பிற்பகுதி பாருங்க. ரோமர் 8:26, ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக என்ன செய்கிறார்? வேண்டுதல் செய்கிறார். ஒரு சாதாரணமாக ஒரு நிலையிலே அல்ல, ஆண்டவராகி தேவன் எவ்வளவு பாரத்தோடு நம் ஒவ்வொருவருக்காகவும் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சு, ஏதோ ஒரு பெருமூச்சு மாத்திரமல்ல, அது தொடர்ந்து அந்த பெருமூச்சினாலே ஆண்டவர் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒரு காரியத்தை நீங்க யோசிச்சு பார்க்கும்போது, கண்ணுறங்காத தேவனாக, இரவும் பகலும் கண்ணுறங்காத தேவனாக நம்மை பாதுகாத்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக ஆண்டவராகி தேவன் மன்றாடி கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒரு காரியம் நமக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை அது உண்டாக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நமக்காக பெருமூச்சு விடக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர், நமக்காக வேண்டுதல் செய்யக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர். இதை நாம் என்னைக்கும் மறக்க கூடாது. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது அடுத்தது என்ன நடக்கிறது? 34வது வசனத்துல அவர் என்ன செய்கின்றார்? வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அடுத்தது என்ன செய்கிறார்? எப்பத்தா என்று சொல்கின்றார். இந்த எப்பத்தா என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் என்ன? திறக்கப்படுவாயாக என்று சொல்லி அதனுடைய அர்த்தம் அதிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பத்தா என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அது ஒரு பெரிய அற்புதத்தை அன்றைக்கு அந்த மனிதனுக்கு கொண்டு வந்தது. அவனுடைய வாய் நரம்புகள் அது கட்டப்பட்டு இருந்தது, அவனுடைய செவிகள் அடைக்கப்பட்டதாக இருந்தது. 35வது வசனத்துல நாம் பார்க்கின்றோம், உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்தது, அவன் செவ்வையாய் பேசினான் என்பதை இங்கு நாம் பார்க்கின்றோம். அப்ப அந்த ஒரு வார்த்தை எப்பத்தா என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளதாக அது கலந்து வந்தது. திறக்கப்படுவாயாக என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்தது, அவன் செம்மையாய் பேசினான். எவ்வளவு அற்புதங்கள் பாருங்க. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கொன்னை வாயோடு பேச முடியாமல் செவிடனாக வந்தவனோ விடுதலை பெற்று செவ்வையாய் பேசினான், அவனுடைய காதுகள் கேட்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு நம்ம யோசிச்சு பார்த்தா, அவனை கூட்டிக் கொண்டு வந்தார்கள் பாருங்க. அந்த நபர்களுடைய விசுவாசம், நம்பிக்கை ஒரு பெரிய அற்புதத்தை அங்கு செய்யக்கூடியதாக இருந்தது. இந்த எப்பத்தா என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை பெரிய அற்புதத்தை கொண்டு வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் கூட சந்தோஷமாக வாழ முடியாதபடி, நம்முடைய வாழ்க்கையை நாம் பிரகாசிக்க முடியாதபடி பல ஆசீர்வாதங்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறது. பல கட்டுகளினாலே நாம் கட்டப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து கூட எப்பத்தா என்று சொல்லி நம்முடைய கட்டுகளை அவிழ்த்து விட, அளிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை திறந்து கொடுக்க ஆண்டவர் ஆயத்தத்தோடு இருக்கிறார் என்பதை நாம் இந்த வேளையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்முடைய சரீர பிரகாரமாக சில கட்டுகளினாலே கட்டப்பட்டவர்களாக இருக்கலாம், அல்லது வேறு விதமான கட்டுகளினாலே நாம் கட்டப்பட்டு இருக்கலாம், அல்லது ஆசீர்வாதம் தடைப்பட்டு அழைக்கப்பட்ட ஒரு நிலையில இருக்கலாம். என்னென்ன விதமான கட்டுகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது, அதை எப்படி ஆண்டவர் அவிழ்க்க முடியும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். முதலாவதாக நான் கொண்டு வருகின்றேன் நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 22வது வசனத்துல, இந்த பாவம் என்கின்ற கட்டுகள் நம்மை கட்டி வைத்திருக்கிறது. பாவ கட்டுகள். நீதிமொழிகள் 5:22, துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்துக் கொள்ளும், தன் பாவ கயிறுகளினாலே கட்டப்படுவான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த பாவத்திற்கு மனிதன் அடிமையாகும் போது இந்த பிசாசானவன் இந்த கயிற்றினாலே நம்மை கட்டி எட முடியாதபடி, மீட்க முடியாதபடி நம்மை கட்டி வைத்திருக்கின்றான். ஆகவே மனிதன் இந்த பாவத்திற்கு அடிமையாக விடுகின்றான். விடுபடலான்னு நினைச்சாலும் அவனாலே இந்த பழக்க வழக்கங்களை என்னால் விட முடியல, இந்த பாவத்தை என்னால் விட முடியவில்லை என்று சொல்லி கஷ்டப்பட்ட ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு காரியம்.
ஆனால் ஆண்டவராகி தேவனோ நம்முடைய பாவங்களை எப்பத்தா என்று சொல்லி அதை பாவ கட்டுகளில் இருந்து விடுவிக்க ஆண்டவர் விரும்புகின்றார். அதை நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் என்று சொன்னால், பாவ கட்டுகள் நம்மை விட்டு எடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியங்களும் உண்டு. 1 யோவான் 1:9 நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கின்றார். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்யும் போது, ஆண்டவரே நான் ஒரு பாவி என்று சொல்லி நாம் பாவ கட்டுகளை கட்டப்பட்டிருக்கிறோம். ஆனால் இயேசுவிடம் வந்து நான் ஒரு பாவி என்று அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் அந்த பாவ கட்டுகளில் இருந்து நம்மை விடுவிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக அவர் இருக்கின்றார். அடுத்தது என்ன கட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு பயம் அல்லது ஒரு பலவீனம். இவையெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில சந்தோஷமாக இருக்க முடியாதபடி, ஆசீர்வாதமாக இருக்க முடியாதபடி ஒரு கட்டாக அமைந்து விடுகின்றது. வேதாகமத்தில் நாம் பார்க்கும்போது லூக்கா 13:11 பார்க்கின்றோம். 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகின்ற ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவர் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாக இருந்தால், அவள் நிமிர முடியாத ஒரு கட்டினாலே அவள் கட்டப்பட்டிருந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இது எப்படிப்பட்ட, எதனால் அவனுக்கு அந்த வியாதி வந்தது, அந்த பலவீனம் வந்தது? வசனத்தில் வாசிக்கின்றோம், பலவீனப்படுத்துகின்ற ஆவி அது 18 வருஷமாய் இவள் நிமிரக்கூடாதபடி அவளை கட்டி வைத்திருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு அவளை விடுவித்ததை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய தேவன் நமக்கு இந்த பயத்தின் ஆவியை அல்ல, அதை மேற்கொள்ளக்கூடிய ஆவியை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். 2 தீமோத்தேயு 1:7 ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆவியை நமக்கு கொடுக்கிறாரு? 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆகவே அதை நாம் சரியான முறையிலே பயன்படுத்தி ஆண்டவருடைய விசுவாச வாழ்க்கையில நாம் முன்னேறி செல்ல வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை பாவ கட்டுகளாக இருக்கலாம், பயம் என்கின்ற கட்டாக இருக்கலாம், மரண கட்டாக இருக்கலாம், வியாதி கட்டாக இருக்கலாம், பிசாசின் கட்டுகளாக இருக்கலாம், அல்லது உலக ஆசை என்கின்ற ஒரு கட்டாக இருக்கலாம், ஒரு சிற்றின்ப கட்டாக இருக்கலாம், போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கலாம், அல்லது ஆசீர்வாதத்திற்கு தடையாக பல தடைகளை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கலாம், கட்டப்பட்டவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகி தேவன் எப்பத்தா என்று சொல்லி நம்முடைய எல்லா கட்டுகளையும் ஆண்டவர் நீக்கி எப்பத்தா என்று சொல்லி திறக்கப்படுவாயாக என்று ஒரு திறந்த ஒரு வாசலை ஆண்டவர் நமக்கு முன்பதாக வைக்கின்றார். நம்முடைய வாழ்க்கை எப்பத்தா திறக்கப்படுவாயாக என்று மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த வேளையிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இயேசுவின் இடத்திற்கு வர வேண்டும். ஆண்டவராகி இயேசு நம்முடைய கட்டுகளை திறக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ள கதவை என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு திறந்து கொடுக்கணும். முதலாவதாக ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே வருவதற்கு நம்முடைய உள்ள கதவை திறக்கும் போதுதான் ஆண்டவர் உள்ளே வந்து வாசம் பண்ணுவார். நம்முடைய கட்டுகளை எல்லாம் அது தெரிக்கப்பட்டு போகும். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்திலே நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன். ஆண்டவருக்கு நம்முடைய இதய கதவை திறந்து கொடுக்கும் போது, இதய கதவை நாம் திறந்து கொடுக்கும் போது ஆண்டவர் உள்ளே வருவது மாத்திரமல்ல, அது எந்த விதமான கட்டுகளினாலே நாம் கட்டப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் அதை விடுவித்து நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். இன்றைக்கு இந்த எப்பத்தா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை ஒரு திறக்கப்பட்டதாய், தடைகள் எல்லாம் மாற்றப்பட்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வார். அதற்கேற்ற விதமாய் நம்முடைய உள்ளத்தை ஆண்டவருக்கென்று திறந்து கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஆண்டவரை உம்மை நோக்கி நாங்கள் வருகின்றோம். அன்றைக்கு நீர் ஊழியம் செய்த நாட்களிலே உம்மை தேடி கொன்னை வாயினுடைய செவிடனை அழைத்துக் கொண்டு வந்தார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை நீர் கனப்படுத்தி உறுதிப்படுத்தி ஆண்டவரே அவனை விடுவித்து எப்பத்தா என்று சொல்லி
ஆண்டவரே அவனுடைய கட்டுகளை எல்லாவற்றையும் அறுத்து ஆண்டவரை திறக்கப்படுவாயாக என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தீர். அதே வண்ணமாக இன்றைக்கு ஒருவேளை நாங்கள் சரீர பிரகாரமாக நன்றாக இருக்கலாம், ஆனால் எத்தனையோ சூழ்நிலையிலே நாங்களும் கட்டப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அது வியாதியாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், பல்வேறு சூழ்நிலைகளிலே ஆண்டவர் நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி அடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின் மூலமாக எப்பத்தா என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையை திறக்க நீர் விரும்புகிறீர். அதற்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் ஒரு திறந்த ஒரு வாழ்க்கையை வாழ, ஆசீர்வாதமான வாழ்க்கையை பெற இந்த வேளையில எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தில் எங்களுக்கு தாரும். எங்கள் கடன்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்கள் மன்னித்துவிடும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதரும், தீமையில் ரட்சித்தருளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடியலே சுவாமி, ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமதாவியோடும் இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் தாம் இந்த ஆராதனை வேளையை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். எப்பத்தா என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் திறந்து ஆசீர்வதிக்க ஆயத்தமுள்ளவராக கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு என்று நம்மை ஒப்புக் கொடுப்போம். அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் செய்வார். God bless you. God bless you.